வணக்கம். நம்மளை பார்க்குறவங்க கிட்ட அவங்க செய்கிறத தப்பை எடுத்து சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுறது உண்டு. ஆனால் அதை எதையுமே ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லாத ஒரு பொண்ணு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. அந்த விஷயத்தில் என்னை பாதித்த ஒரு எபிசோடு இது. அந்த குடும்பத்தை சந்திக்கலாம். உங்கள் பேர் தம்பி? சரண்ராஜ். சொல்லுங்கள், எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? 2007 ஆச்சு. நீங்கள் லவ் மேரேஜா? ஆமாம். எவ்வளோ வருஷம் லவ் பண்ணீங்க? ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும் மேடம். சரி, 6 மாதமா 1 வருஷமா? ஒரு 6 மாதம் ஆச்சு மேடம். எப்படி அவங்களுக்கு தெரியும்? பக்கத்து வீடு மேடம். அவங்க பேர்? பானு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் வண்டி ஓட்டுறேன், கண்டெய்னர் வண்டி ஓட்டுறேன் மேடம். வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா கல்யாணத்துக்கு? இல்லை மேடம். அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நானே கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டேன் மேடம். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி மேடம். அப்போ அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டு பொண்ணு வீட்டில்? பொண்ணு வீட்டில் அவங்க அம்மா தான் கூட வந்து கல்யாணமே பண்ணி வச்சாங்க. ஓ, உங்கள் வீட்டில் தான் ஒத்துக்கல? பொண்ணு எப்படி? அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அம்மா மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அவங்க அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, அவங்களாம் இங்கே வண்ணார்பேட்டையில் இருக்காங்க. அவங்களாம் யாரும் வர மாட்டாங்க மேடம். அவங்க அம்மா வண்டி தான் இருப்பாங்க, வருவாங்க. ஓகே. ஏறுனே இதுமாரி பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன பிரச்சனை ஆச்சு? அதான் இதுமாரி நிறைய பேர் சுற்றுறது. கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் குடும்ப நடத்த ஒழுங்காக தான் மேடம் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம்? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷங்க? கல்யாணம் 2007 ஆயிடுச்சு மேடம். சரி, அப்போ 8 வருஷம் நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்து மேடம். எவ்வளோ பசங்க? 3 பையன் மேடம். 3 பையன். சரி, சொல்லுங்க. இதுமாரி ஏற்கனவே நடந்தது மேடம். என்ன பிரச்சனை வந்தது? எப்படி பிரச்சனை வந்தது? அதான் மேடம், நிறைய பசங்க வீட்டாண்ட வருவாங்க, தேடிக்கின்னு வருவாங்க. யாரு சொன்னாங்க உங்ககிட்ட? நான் பார்த்துருக்கேன். சரி. ஏன் பசங்களாம் இங்கே வராங்க அப்படின்னு கேட்டேன். இந்த 8 வருஷம் யாரும் வரல? யாரும் வரல. சரி, ஓகே. யார் இந்த பசங்களாம் வரான்னு கேட்டால் சிவாவை தேடின்னு வராங்க. யாரு சிவா? சிவானா ஒரு பொம்பளை மேடம், இந்த விபச்சாரம் பண்ணுற மாதிரி அந்த பொம்பளை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும் மேடம், அதை பற்றி நிறைய விசாரிச்சிருக்கிறோம், எனக்கு தெரியும். நான் அதுக்குள்ள அது கண்டிச்சேன். நான் அவங்க கூட சேரக்கூடாது, அவங்க வந்து தப்பானவங்க, நான் வந்து நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க. சொன்னோம், அது கொஞ்சம் அதான் என் எதிர்க்க பேசுறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க தேடினோம், நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க வீட்டாண்ட. நான் கேட்டேன், எதுக்கு உன்னை தேடின வீட்டாண்ட ஏன் பசங்க வரானுங்கிறது? சிவாவை தேடினு வந்தாங்க. நானே சொன்னேன், சிவாவை தேடினு வரனா இங்கே ஏன் வரணும், அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். சரி, அதெல்லாம் விட்டுட்டேன் மேடம். ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் மேடம். வாட்ஸ்அப்பில் இவங்களும் இன்னொரு பையனை உட்காந்து பேசினுக்கிறாங்க. நான் வந்ததை பார்த்துட்டு அந்த பையன் கடை போய் பாத்ரூம் ஒழிஞ்சினான். நான் கேட்டேன், ஏன் அவன் போய் என்னை பார்த்து பயந்துட்டு ஒழியணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்தமாரி சும்மா தான் பேசுனேன், என்னை பார்த்து ஏன் ஒழியணும், நானா தீவிரவாதியா? பேசணும், தப்பு இல்லாதவங்க பேசுன்னு தானே இருப்பாங்க, ஏன் பயந்து ஓடணும் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு கேட்டு ஒரே சண்டையாகி போச்சு மேடம். அன்றைக்கி சண்டையை போட்டு அடிச்சுட்டு நான் தூக்க போட்டுட்டேன் மேடம். அதுக்கு நீங்கள் அடிச்சிங்களா தூக்கு போட்டீங்க? அடிச்சுட்டேன் மேடம். அடிச்சுட்டு தூக்க போட்டுக்கணும். ஏன் தூக்க போட்டுக்கணும்? இந்தமாரி பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணா, என்னை தூக்கி போய் எங்கள் அம்மா வீட்டில் போட்டு போயிட்டான். உன் பிள்ளைய நான் ஒப்பச்சிட்டேன். தூக்கி போட்டு போனான்னா நீங்கள் நினைவு இல்லாமல் இருந்தீங்களா? நினைவு இல்லாமல் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போல எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து போய் போட்டுட்டு உன் பிள்ளைய ஒப்பச்சிட்டா பார்த்துங்க சொல்லிட்டு அதோட கிளம்பி பண்ணிட்டாங்க. பசங்களை கூட்டிகிட்டு? பசங்களை விட்டுட்டு தனியாக போயிட்டா? ஆமாம். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க போலீஸை வச்சு அடிக்கடி மிரட்டி அந்த பசங்களெல்லாம் மீட்டுனாங்க. மீட்டிங்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தையெல்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க, டெய்லி சாப்பாட்டுக்கு 400 கொடு, 500 கொடு அப்படின்னு அவங்க மிரட்டி. இல்லை இப்போ உங்களை கொண்டு போய் விட்டுட்டு போனாங்க மேடம். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்ட போய் பேசுனீங்களா? அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆமாம் மேடம். போய் பேசுனீங்களா? அவங்க எல்லாமே தெரியும், அவங்க தான் அந்த பொண்ணை சேர்த்துப்பாங்க. திருப்பி என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. பஞ்சாயத்து பண்ணால் அந்த சிவான்னு சொல்லுவாங்க. அவங்கள வச்சுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் வக்கீல் எல்லாம் தெரியும். அவங்கள வச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் பஞ்சாயத்து பண்ணி அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. அதுமாரி ஒரு 2-3 வாட்டி பண்ணிட்டாங்க மேடம். அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க? அவங்க தரப்பில் வந்து தப்பு செஞ்சுன்னு தான் சொல்கிறாங்க, நீ பார்த்து சேர்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களாம் மேடம்? அதான் மேடம், ஒருத்தர் நைட்டு 2-1 மணிக்கு இந்த மாதிரி வீட்டில் சேவரி குச்சி அடிக்கடி நிறைய பேர் வராங்க போல மேடம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு. யார் சொன்னாங்க? ஐயோ, கையங்காலமாக பார்த்து போலீஸே பிடிச்சிருக்காங்க மேடம். கேட்டதுக்கு நான் தான் வர சொன்னேன், என்ன போலீஸ்காரங்களே கேட்டுருக்காங்க. இப்போ உங்களுக்கு பசங்களுக்கு செலவு கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட வந்து பேசி பார்த்தாங்க மேடம். நான் வந்து எதுக்கும் ஒத்து வரல, என் பிள்ளைங்களை நான் கொடுக்க மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன்னு. அன்றைக்கி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பையனை தூக்கி போயிட்டாங்க. நடுப்பு ஊனமுற்ற பிள்ளையே விட்டுட்டாங்க மேடம். என்ன பையனுக்கு என்ன பிரச்சனை? அவன் எழுந்து சரியாக பேச மாட்டாங்க. ஏன்பா? அப்படிதான் மேடம். சின்ன குழந்தைக்கு எத்தனை வயசாச்சு? 4 வயசு ஆகுது. சின்னவன் அவன் பேச மாட்டான். அது டாக்டர்கிட்ட போய் பார்த்தா சரியா? பார்த்துட்டேன் மேடம். அது வந்து 4 ஆனால் சரியாக போயிடும் சொல்லி. சரி, நடு பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போயிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், அது இல்லாமல்
உங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க? அதை பற்றி இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் சொல்ல முடியும். என் மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எதுவுமே செய்யலை, அவங்கள வந்து நான் தான் கத்தி எடுத்துன்னு வெட்ட வந்தேன், அடிக்க வந்தேன், இப்படி தான் சொல்கிறாங்க மேடம். அவங்க என்கிட்ட என்னென்ன பேசுனாங்க, என்னென்ன மிரட்டினாங்க எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் மேடம். யாரை வச்சு வெட்டுவோம்னு சொன்னாங்க எல்லாமே வச்சுருக்கிறேன் மேடம். என்னோட பாயிண்ட் என்னன்னா, சொல்லுங்கள். 2 சைடும் பிரச்சனை இல்லாம சண்டை வராது. நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் சண்டை போட போறாங்க? சண்டை கிடையாது மேடம். இது இந்த மாதிரி பல பசங்க கூட பைக்கில் போகிறது அது சுற்றுறது உங்களுக்கு பிடிக்கல, நீங்க பிடிக்கல. இது கேட்டீங்க. மாதிரி வீட்டில் வந்து அது மாதிரி கேட்டு கூட நான் சண்டை கூட போட்டேன். சண்டை போட்டு நான் வேலைக்கு போகிறப்போ பசங்க யாரும் செவரு வச்சு வீட்டில் நைட்டு டெய்லியும் இது மாதிரி நைட்டில் வந்துட்டு திருப்பி காலையில் வீட்டுக்குள்ளேயே வந்து போயிடுது. இது மாதிரி பக்கத்து வீட்டில் பார்த்துருக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இதுமாரி ஆள் வந்தோன்னா அவங்க முழிச்சிட்டு குரல் குத்துற பசங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் என்ன பண்ணாங்க, சரி யார் தான் வரா பார்க்கலாம் அப்படின்றத வெளியே படுத்துருங்க மேடம். இவங்க செவரு ஏறி குச்சி வந்துருக்குறான். வந்துட்டு நாய்க்கு மேலே வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அந்த நாய்க்கு பிஸ்கட் போட்டே இருந்தது. அவன் டக்குன்னு பாத்ரூமில் போய் நின்றுக்கிறான். நாள் டக்குன்னு அந்த பிஸ்கட்டை தூக்கி கீழே போட்டான். அந்த நாய் கீழே ஓடி போயிடுது. கீழே ஓடி போனால் பையன் உள்ளே போயிட்டுறான். உள்ளே போனான்னா இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, கதவை டாப்பால் போட்டு போலீஸை வர வச்சு பிடிச்சி கொடுத்தாங்க. பிடிச்சி கொடுத்தது நான் தான் வர வச்சேன் பையனை. என்ன பண்ண போகிறீங்க, வீட்டு ஓனர் ஹவுஸ் ஓனர் கேட்டதுக்கு நான் வாடகை கொடுக்குறேன், சும்மா கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சரிப்பா, இப்போ நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு? நீங்கள் வந்து என் பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டா போதும். உங்களால பாத்துக்க முடியல? முடியல மேடம். உங்க அம்மா? அவங்களால முடியல மேடம். இப்போ எனக்கு தங்கத்து வீடே இல்லை மேடம். ஏன்? இவங்க போய் அந்த வீட்டில் சண்டை பண்ணாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் சாமானத்துன்னு சாமான் இங்கே தான் இருப்பது, நீ இருக்கனால தான் இங்கே சண்டை போடுறாங்க, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. பசங்க யார்கிட்ட இருக்காங்க? 2 பசங்களும் நான் தான் மேடம் வச்சுருந்தேன். சின்னல சின்ன பையன் பேர் என்ன? பெரிய பையன் பேர் ஹரி, அதுக்கு இன்னொரு பையன் பேர் கிஷோர், 3வது பையன் கிருபா மேடம். கிஷோர் தான் உங்க மனைவி கிட்ட இருக்காரு? ஆமாம், கிருபாவும் ஹரினும் நான் தான் மேடம் வச்சு. இந்த 2 பசங்களையும் ஹாஸ்டலில் சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த 3 பேருமே சேர்த்துட்டு மேடம். ஆனால் அவங்க கிட்ட இருந்தால் படிக்காது மேடம். வீட்டில் கூட்டிகிட்டு காலைல 10 மணிக்கு போனான்னா அதோட சாயங்காலம் 5 மணி தான் வராங்க மேடம். 10 மணிக்கு சாப்பிட்றது கூட கிடையாது. தம்பி, நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பெரிய ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உங்க மனைவி வந்து பாலியல் தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க. ஆமாம் மேடம். இது வந்து நாங்க அந்த சைடும் விசாரிக்கணும் தம்பி, ஏன்னா இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. அதை நாங்க அவங்கள்ட்டையும் கேட்டுட்டு அப்புறம் மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுறோம். நீங்கள் ஒன்றும் கிடையாது. அந்த தெருவில் போயிட்டு இந்த பாடு பொண்ணு எப்படி விசாரிச்சிங்கன்னா வேற யாரும் இல்ல, மற்றவங்கள்ட்ட கேட்க தேவையில்லையே. உங்க மனைவிட்டையே நான் பேசுறேன். மேடம். பானு தானே? ஆமாம். வெயிட் பண்ணு. சொல்லுங்க பானு, என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து ஒரு அமக்கலை பண்ணுறாருமா. அவனை வச்சுருக்கேன் இவனை வச்சுருக்கேன்றாரு. பேசாதவங்க கிட்டலாம் பேசினேன்றாரு. அது மீறிய நான் பேசினதா இல்லைன்னு சொல்லலை. ஃப்ரெண்டு கிட்ட, சிவகாமி அவங்க பேர், அவங்க கிட்ட பூ கட்டுறாங்க மார்க்கெட். இல்ல, உங்களது லவ் மேரேஜ்ல? ஆமாம்மா, லவ் மேரேஜ். எப்படி லவ் பண்ணீங்க அவங்கள? அங்கே அஜாக்ஸில் வீடு இருக்கும்போதே எங்கள் மாமியார் அப்போ யாருன்னு தெரியாது, அவங்க வந்து வீடு காட்டினாங்க. இதாம்மா இந்த வீடு தான் காலியாக இருக்குது அப்படின்னு காட்டினாங்க. அப்போ பழக்கம் எனக்கு. அப்புறம் லவ் பண்ணீங்க? அப்புறம் லவ் பண்ணி திருச்சியில் கல்யாணம், சேலத்தில் யார் கல்யாணம். கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அவங்களோட ஃப்ரெண்டு தான், எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு. உங்க அம்மா சொன்னாரு? எங்கள் அம்மா தான் கூட வந்தாங்கம்மா. ஒண்டியெல்லாம் அனுப்ப மாட்டேன் பொண்ணெல்லாம் அப்படின்ட்டு கூட வந்தாங்க. கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி, சந்தோஷமா இருந்தீங்களா? ஒரு வருஷம் நல்லா தான் இருந்தோம். 8 வருஷம் நல்லா இருந்தீங்க சொல்றாரு. 2வது பையன் பிறக்கும் போதெல்லாம் நல்லா, இந்த 3வது பையன் பிறக்கும் போது தான் கொஞ்சம் என்ன பிரச்சனை? அவங்கள வச்சுருக்கிற அண்ணன் தம்பி பேச்சு ரொம்ப கேட்குறாருமா. அண்ணன் தம்பி பேச்சு கேட்குற மாதிரி இருந்தால் எனக்கு வாழ்க்கை வேண்டாம். ஒரு அண்ணன் ஒரு தம்பி? ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓரவத்திக்கு 2வது. நீங்க தனியா தானே குடியிருந்தீங்க? தனியாக தாம்மா. ஃபர்ஸ்ட் அம்மா கூட இருந்தோம். 2 பாப்பா பிறக்கும், 3 பாப்பா பிறக்கும் போது கூட தான் இருந்தோம். அப்புறம் இடையில கொஞ்சம் சண்டை வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டாப்பில்ல. அப்படி இதேமாரி இருப்பி அவனை வச்சிருக்க இவனை வச்சு பேசுறவங்களாம் எப்படி மேம்? இல்லம்மா, நீங்க முதல்ல 2 பசங்க பிறக்கிறது வரைக்கும் உங்க அம்மா வீட்டுல இருந்தீங்களா? அங்கதான் உங்க வீட்டுக்காரரும் இருந்தாரு? ஆமா, எல்லாம் ஒன்னா ஃபேமிலியா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டீங்க. வெளியே இருந்து தனி கொடுத்தனும் இருந்தீங்க. ஆமா. என்னத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் அந்த ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு சிவகாமி. அவங்க யாரு? அவங்க ஒரே காம்பவுண்ட்ல இருக்கும்போது பழக்கம், ஒரே தெருவில் இருக்கும்போது போவாங்க வருவாங்க. அவங்க தம்பி மணியை வச்சிருக்கேன்ட்டு ஏன் மேல போய். இல்ல, சிவகாமி என்ன வேலை செய்யறாங்க? பூ கட்டுறாங்கம்மா. அவங்கள வச்சுதான் அவங்க தம்பி எனக்கு பழக்கம், மணியை வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு ஊரே சொல்லிட்டாங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. சரி, யாரு என்ன சொன்னாலும் என்ன மேம் நம்ம நான் என்ன இது அப்போ கூட அவங்க கிட்ட நான் பேசதான் செஞ்சேன். இப்போ அவங்க பையன் கொஞ்சம் கேஸ்ல இருக்கான்ட்டு அவங்க தலைவர் மாதிரிவா இருக்காங்க, இங்க வெளியே இருக்காங்க. பையன் கொஞ்சம் திருடுவான், குத்துவான், அதனால அவளை பேச்சு வச்சுக்காதனாங்க. சரி, நானும் பேசுறது இல்லை. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க, எப்படியா நேற்றுக்கு நைட்டு வீட்டுக்கு வருவான்ட்டு போலீஸ் மூலியமா போயிட்டு இது 4வது வாட்டி இந்த பிரச்சனை நடந்தது. இல்லை, இந்த சிவகாமிங்கிறதுவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவங்க லைஃப்ல. அவங்கள்ட்ட பழக்கம்னா என்ன பழக்கம்?
சும்மா போகும்போது வரும்போது பழகும். எப்படிம்மா இது புருஷனை விட முக்கியமா ஃபேமிலியை விட முக்கியம் அப்படி என்னதுமா? இல்லம்மா அவங்க டீட்ல எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும்மா. ஏன் பிடிக்கும்? வீட்டுக்கு பிடிக்கும், அவரும் பிடிக்கும். அவரும் சில நாள் பேசின்னு தான் இருந்தாரு. அவங்க ஏன் கிட்ட அவங்கள ரொம்ப பேசினாரு. பிடிக்கும்? அதனால தெரியல, கொஞ்சம் பழக்கமா. அவங்க ஃபேமிலி, அவங்க மட்டும் இல்லம்மா, அவங்க ஃபேமிலியே தான் எனக்கு தெரியும். யாரெல்லாம் அவங்க ஃபேமிலியில? அவங்க அக்கா, அவங்க தம்பி, அவங்க பெரியம்மா, சித்தி எல்லாருமே என்கிட்ட. சிவகாமி யாரோட இருக்காங்க? சிவகாமி அவங்க வீட்டுக்காரோட இருக்காங்க, தனியா இருக்காங்க. பையன் ஒன்று கொஞ்சம், பொண்ணு ஒரு மூளை வச்சு கொஞ்சம் கம்மியா, பையனை மாரி. அவங்க எல்லாருமே எனக்கு பழக்கம். இப்போ அவங்க ஒண்டி பழக்கமானா டவுட் கேட்கலாம்ல மேம். அவங்க ஃபேமிலி எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்க. எல்லாருமே பூதா விற்கிறாங்க, எல்லாருமே பேசுவாங்க. அதுலதான் உங்களுக்கு பிரச்சனை? அதுலேருந்து பிரச்சனை அப்புறம் முடிஞ்சிச்சு. இப்போ வேற யாரும் இன்னும் தொடர்புக்கு அவங்க ஃப்ரெண்டே காத்து விக்கி, அவர் பேர் விக்கி. அவர் மூலியமாவும் தொடர்பு வந்து வேண்டான்னு விட்டு போயிட்டேன். இப்போ மணி மூலியமா தொடர்பு வந்து வேண்டான்னு விட்டு போயிட்டேன். இத்தனை பேரை நான் வச்சுன்னு இருக்கேன்றாங்க. உங்க வீட்டுக்காரர்? ஆமா, இத்தனை பேர் நீ வச்சு தொடர்பு வந்திருக்குன்னு உங்க வீட்டுக்காரர் சொன்னதுனால விட்டுட்டு போயிட்டேங்க. ஆமா, இப்ப அதனாலதான் தொடர்பு வந்து விட்டுட்டு போயிட்டேன், தொடர்ந்து வந்து விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்றேன். வச்சுன்னு இருக்கானே வச்சுக்காம வச்சுன்னு என்ன மேம் காரணம்? எதனாவது ஒண்ணு சொல்லணும்ல மேம். இப்ப அவரு பண்ற தப்புலாம் நம்மளுக்கு என்ன தப்பு பண்றாரு? அவரு 2-3 லேடி வச்சுன்னு இருக்காரு மேம். ஏற்கனவே ஒரு லேடி இங்க கல்மண்டபம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வர வச்சு ஒரு வாட்டி பேசணும். அவர் பேர் கார்த்தி, கல்யாணம் ஆகல, குழந்தை எதுவுமே இல்லைன்ட்டாரு. அவங்க நம்பரை நான் எடுத்து வந்து மறுபடியும் நான் தாங்க ஒரு ஒய்ஃபு, பசங்களாம் 3 பேர் இருக்காங்க அப்படி அங்கன்ட்டு அவங்கள விலகிட்டாங்க. இப்போ இன்னொரு லேடி ஃபோன் பண்ணி கும்பகோணம் அவங்க வீட்டுல இருந்து தான் வந்திருக்காரு. இப்ப அவர் வந்திருக்காரு. ஆமா, இப்போ சரி, ஒரு விஷயம் நான் கேக்குறேம்மா. உங்க வீட்டுல இருந்து யாரோ ஒரு பையன் ஃப்ரெண்டு மேம், அவன் ஃப்ரெண்டு காசு வாங்கிட்டு போனான் மேம். காமேஷ் தான் ஃப்ரெண்டு தான், இதுல இருக்கான், மதுரையில இருந்து வந்திருக்கான். இங்கே ரூம்மேட். உங்களுக்கு ஃப்ரெண்டு? எனக்கு அஜாக்ஸ்ல போகும்போது வரும்போது அங்க கம்பெனி இருக்காங்க, பழக்கம். பையனை 4 மணிக்கு இட்டு வருவேன்ல, அப்போ பழக்கம். இப்போ பாசுவாங்க, பேசுவாங்க. நானும் இன்னொரு பொண்ணு மூலியமா தான் பழக்கம். அந்த பொண்ணு மூலியமா தான் எனக்கு பழக்கம். நல்லா பேசி ஒரு நாள் காசு கேட்டாலும் ஃபோனை அடுக்கு தான் வச்சிருந்தாரு. அந்த ஃபோன் கூட கையில தான் வச்சிருக்கேன். என் ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சினால அந்த ஃபோன் கையில வச்சிருக்கேன். நான் ஃபோன் கொடுத்தோன்னே நீங்க காசு கொடுங்கன்னு தப்பா நினைச்சு எல்லாரும் போலீஸ் வர வச்சாங்க. அன்னில எத்தனை மணி இருக்கும் அது? அது எத்தனை மணி தெரியல. நைட்டு? நைட் ஒரு ராத்திரி 11:30 மணி இருக்கும். 11:30 மணிக்கு வந்து காசு கேட்டு நீங்க கொடுப்பீங்க. அது அர்ஜென்ட்டுக்கு ஊருக்கு போறேன்னு கேக்குறாங்க மேம். எப்படி மேம் இல்ல என்னமா நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் மேம், பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. ஐயடா, நம்ம எல்லாம் முட்டாளுங்க. இல்ல மேம், உண்மையிலே நைட்டு 11:30 மணிக்கு காசு கேட்டாங்களா, இவங்க போன் அடகு வச்சு காசு கொடுத்தாங்களா? போன் கொடுத்து தான் மேம் போயிருக்காங்க. போன்ல இருந்து போன் சுவிட்ச் ஆஃப். நானும் ட்ரை பண்ணேன், அதனால போலீஸ் வந்து பிடிச்சாங்களாம். பிடிச்சு அவங்கள வச்சு சமத்து குளம். நல்லா பேசுறீங்க. இல்ல மேம், உண்மைதான் மேம் சொல்றேன். என்னம்மா ப்ராப்ளம் சொல்லு. அதான் மேம் பிரச்சனை. ஏன் உன்னால குடும்பத்துல நல்லா இருக்க முடியல? நான் நல்லா தான் மேம் இருக்கேன். ஒரு பாக்குறவங்க எல்லாம் வச்சுன்னு இருக்கிற போற வரன்னா நம்மளுக்கு செட். அவர் உன்னை பத்தி தப்பான ஒரு விஷயம் சொல்றாரு. அதான் நீங்க சொல்லுங்க, நான் ஆமாவா இல்ல நான் சொல்லுங்க. நான் எப்படிமா சொல்றது? உனக்கு தெரியாததா? கேளு மேம். நான் தெரியாததாமா? நான் 3வது இவனை வச்சுன்னு இருக்கிறேன்னு மாப்பிள்ள. வேற என்ன சொல்றாருமா? அப்படி கூட இல்ல. என்னன்னு மேம்? வேற சிவகாமி கிட்ட பேசுறேன்டா. சிவகாமியை பத்தி தப்பா சொல்றாரு. அவங்க தப்பானவங்க தான் மேம், இல்லன்னு சொல்ல. இப்ப அவங்கள நான் வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னும் ஒரு ஃபோன் பண்ணல மேம். நான் அவங்களுக்கு பண்ணல. வேணா தப்பானவங்க தான் ஈஸியா சொல்றீங்க. இல்ல மேம், அவங்க நடவடிக்கைலாம் எனக்கு தெரியும் மேம். அன்னிலேருந்து இப்பதான் மேம் எனக்கு தெரியும் அவங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி நான் எல்லாருக்கிட்டையும் பேசுறேன் மேம். பேசலன்னா கூட பிரச்சனை இல்லைல்ல எனக்கு. நான் இவங்க கிட்ட மட்டும் பேச. சிவகாமி பாலியல் தொழில் செய்யறதா சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல மேம். இல்லையா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் தப்பானவங்க ஏன் சொன்னீங்க? அவங்க வேற ஆளை வச்சுன்னு இருக்கனால இவங்க கதை கட்டுறாங்க. ரிலேஷன்ஷிப்ங்கிறது வேற. இல்ல மேம், அவங்க அவர் சொல்றது குற்றச்சாட்டு வேற மாதிரி இருக்குமா? அவர் 1000 இப்ப லாவண்யா இந்த இவங்க தான் சொன்னாங்க மேம். அப்ப லாவண்யா சொல்றாரு. லாவண்யா குடும்ப பொண்ணு தானே. லாவண்யா என் ஃப்ரெண்டு அஜாக்ஸ் மாமியார் வீட்டாண்ட இருக்காங்க. இந்த வீட்டுக்கு போய் ஒரு 8 மாசம் தான் எனக்கு பழக்கம். அப்பத்துல இருந்து பேசுறேன். அவங்கள கூட அது மாதிரி சொன்னா என்ன அர்த்தம்? பாக்குறவங்களும் அது மாதிரி நீ சொல்லுவியா? அப்ப உன்னை கூட தான் மணிமாரியான் பேசுறான். யார் அது? அவனோட ஃப்ரெண்ட், எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு. 8 வருஷம் நல்லா இருந்தீங்க, திடீர்னு ஏமா இப்படி எல்லாம்? அதான் மேம். அவங்களுக்கு எவ்வளவு நாளா சிவகாமியை தெரியும்? எனக்கு ஒரு 3 வருஷமா தெரியும். அதுல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சு. மற்றபடி உங்க ஹஸ்பண்ட் எந்த ப்ராப்ளமும் இல்லை? எந்த ப்ராப்ளம் இல்லை மேம். இப்போ இடையில ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பையனுக்கு ஒரு ரீசனாக ஒரு 2 மாதம் அம்மா போட்டு இருந்தேன். நான் வீட்டுக்கு வராத, நீ வெளியூருக்குலாம் வண்டி போயிட்டு வர, வீட்டுக்கு வர, அப்புறம் உனக்கு வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு இது காசு இருக்காது அப்படின்னா சரி இன்னொன்று வரல. அவங்க லேடிக்கு ஃபோன் பண்ணி இதுமாதிரி வீட்டில் ஃபேமிலிக்கு அம்மா போட்டிருக்கு, நான் வந்து தங்குறேன்னு இருக்காப்புல. அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. யார் அந்த லேடி? கேட்டால் அதாவான். அவங்களுக்கு எப்படி உங்கள் நம்பர் தெரியும்? ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கார செல்ல அவர் சிம்மி என்கிட்ட ஒன்று இருந்தது மேம், வாங்கி வச்சுருந்தேன். 2 சிம்மி யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபோன் பண்ணறது கூத்து இருக்கே, என்னைக்கு இந்த மொபைல் ஃபோன் கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கு போச்சு குடும்பத்தில் நிம்மதி. முதல்ல அதை ஒழிக்கணும்.
இந்த சிம் வாங்கி வச்சேன், அந்த சிம் சிஇஓஸ் கூட வச்சுக்கிறது இல்ல 4 சிம். 2 சிம் தான் மேம் நான் யூஸ் பில் பண்றேன். கேட்ஸ் கூட 4 சிம் வச்சிருக்க மாட்டாரு. இங்க வரதவங்களுக்கு எல்லாம் 4 சிம் மினிமம் இருக்கும். அவர்கிட்ட தான் 4 சிம் இருக்கு, என்கிட்டலாம் இல்லை. கம்பெனிக்கு ஒரு நம்பரு, எனக்கு ஒரு நம்பரு, ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாராம். வெரி குட். உங்கள்ட்ட எவ்வளவு நம்பர் இருக்கு? என்கிட்ட 2 நம்பர் தான் மேம். அது 2 நம்பர். இல்ல மேம், அது எப்பத்துல இருந்து யூஸ் பண்றேன். இப்ப யாரு கூட இருக்கீங்க? நான் அம்மா கூட தான் இருக்கேன். அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா வந்தா போன்றாங்க. எனக்கு அவங்க அண்ணன் தம்பி கிட்ட அவங்க ஃப்ரெண்டு யார் தொல்லையா இல்லைன்னா நான் இப்போ கூட வேலை ரெடி மேம். ஏன் அண்ணன் தம்பி மேல குறிப்பா? மேம் அண்ணன் தம்பினா எதனா ஒரு பிரச்சனைனா வரணும். அப்போ எங்க பிரச்சனைக்கு மட்டும் நீங்க ஏன் வரீங்க? இப்போ இடையில ஒரு சண்டை ஒன்று இருந்தது மேம். எங்கள் வீட்டுக்காருக்கும் இன்னொரு ஆளுக்கும் ஸ்டேஷன் வரையும் போயிட்டாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், அண்ணன் தான் கூப்பிடுவோம், மாமெல்லாம் கூப்பிட மாட்டேன். என்ன இதுமாரி சண்டைண்ணா, நீங்களாச்சு அவனாச்சு நான்லாம் வரலாமா அப்படின்னாங்க. இப்போ ஏன் பிரச்சனைக்கு ஏன் வரீங்க? வீட்டில் இருக்கிற பொருளை நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க? யாரு யாரு? அவங்க அண்ணன் எங்க மூத்தாரு மச்சனை வந்து எடுக்கிறாங்க. மின்லாலே வந்து எடுக்கிறாங்க. என்ன பொருள் எடுத்தாங்க? வீட்டில் இருக்கிற கட்டில் பீருவை எல்லாம் அவங்க வீட்டில் போய் வைக்கிறாங்க. அதாங்க எதுக்கு? அவங்க என்னன்னு தெரியல. வாழாதடா வாழாத கேளுங்க, நான் எதிர்க்க தான் சொல்கிறேன், வரவங்க நான் எதிர்க்க சொல்கிறேன். போன வாட்டி அதே அவங்க மாமியார் வீட்டிலேருந்து தான் நான் சாமான் எடுத்துகிட்டு வந்தேனே இந்த வீட்டுக்கு வரும்போது. நீங்க சொன்னீங்களா டீம்ல அண்ணன் தம்பிகளோட வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு? அண்ணன் கூட? ஆமாம் மேம். அவர் ஒரு வாட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு கல்யாணம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அம்மாக்கா எங்கள் வீட்டுக்காருக்கா சண்டை. எங்கே விட்டு போகிறான்ட்டு ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் போய் சைன்லாம் பண்ணிட்டு இட்டு வந்துட்டோம். இட்டுன்னு வந்தோன்னே ஒரு வாட்டி மழை பெஞ்சோன்னே அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பா சாவு, என் மாமனார் சாவுக்கும் எனக்கு சொல்லலை, எங்கள் அப்பா சாவுக்கும் நாங்களும் போயிட்டு வந்தோடனே நீ ஏன் சரவணா, எங்கள் சின்ன மாமியார் ஒருத்தவங்க இருக்காங்க டோல்கேட்டில், அவங்கள வர சொன்னாங்க. அவங்கள வந்தோடனே போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரியல. வந்தோடனே எங்கள் அம்மா போட்டு அடித்து ஒரே சண்டை. நான் வேணுமா உங்கள் அம்மா வேணுமான்னு கேட்டோன்னே நீ தான் சரவணா வேணும்ன்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்தோடனே என்ன பண்ணேன், அவங்க வீட்டில் இட்டுன்னு போய் விட்டா. அப்போ கிளீனராக இருந்தார் எங்கள் வீட்டுக்காரு. கிளீனராக இருந்தோடனே போயிட்டு அவன் என்னை கேட்குறான், பானு உன்னை தொட்டு பேசட்டா, சரவணா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? இவங்களே 2வது வாழ்க்கை கட்டியிருக்காங்க எங்கள் ஓர வெத்தி. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து இறந்து ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அவங்களுக்கு 3 மாதம் முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 3 மாதம் பின்ன கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ கேட்டேன், மேலே அவங்கள கை போட்டாரு, அவங்க மாமனாரை கை போடுறாரு. என்ன சரவணா இதுமாரி கேட்குறேன், அதெல்லாம் விடுப்பானே எதுவும் கேட்டுக்காது. அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டேன், வெளியாள் பண்ண மாட்டேன் நீ கேட்பியா? அது நியாயமா? அப்ப வெளியாள் பண்ணாரா? வெளியாள் பண்ணல, எங்கள் மூத்தார் தான் என் மச்சனை இது வரையும் என்கிட்ட எதுவுமே ஏமா இப்படி ஒரு பேச. கேரக்டரே இல்ல. நீங்க உண்மையா இல்லையா நான் உனக்கு எனக்கு கேளுங்க. அதுதான் புரியல. நம்ம கலாச்சாரம் என்னது? இதே ஒருத்தர் நீங்க வந்து நீங்க தப்பு பண்ணலன்னு சொல்றத விட ஜாஸ்தியா அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தான் பேசுறீங்க. நான் இல்லன்னு அவர் சொல்ல தப்பு பண்ணாருங்கிறதுக்காக நீங்க தப்பு பண்ணலாம்னு இல்லல்ல. பண்ண நான் இல்லன்னு சொல்லி நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பசங்க கதி என்ன ஆகுதுமா? அதனால தான் மேம் போன வாட்டி நான் பசங்களை விட்டு என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்க பசங்க? தேரடியில் டிகேபியில் படிக்கிறாங்க. நீங்க நடு பையனை மட்டும் கூட்டிட்டு போயிருக்கீங்க? ஆமா நடு பையன். ஏன் அப்படி பண்ணீங்க? 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. குட்டி பையன் இருக்கான்ல, அனுப்ப மாட்டேன்றப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப இப்ப 2வது பையனை மட்டும் எப்படி கூட்டிட்டு? நான் எனக்கு வேணும்னு எதனா ஒரு பிள்ளை வேணும்னு தான் கேட்டு அமிச்சேன். அப்புறம் டேஸ் மூலியமா தான் போய் எழுதி வாங்கி தான் அமிச்சாங்க. கிஷோரை மட்டும் நீ இட்டுன்னு போறமா எழுதிக்குமா அப்படின்ட்டு எழுதி. இல்ல நீங்க 2 பேரும் இப்படி பண்ணறதுல 3 பசங்களும் பிரிஞ்சிடுறாங்கல்ல, அவங்கள நிலைமை எப்படி இருக்கும்? அவங்கள எப்படி நல்லா வளர்ப்பீங்க நீங்க? ஃபோன்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அது மாரி நான் ஃபோனும் பண்ணல மேம். இந்த வாட்டி நான் கம்பெனி ஆண்ட போனால் கம்பெனி ஆண்ட எல்லாரும் வச்சு அடிக்க வைக்கிறேன். நீ வீட்டுக்காரங்க உங்க வீட்டுக்காரோட பசங்களோட வாழணுமா? அதுக்கு என்ன பண்ணும்? நான் வாழ்றேன் மேம், நான் வாழ மாட்டேன்னு சொல்லல. அவங்க அண்ணன் தம்பி அவங்க ஃப்ரெண்டுங்க யாரும் எங்கள் பேச்சுக்கு வரக்கூடாது. மெயின் மணிமாறு வரக்கூடாது. போன விஷயம் மணிமாருக்கு எல்லாமே தெரியும். என் பையன் 3 மாதம் குழந்தை, 2வது பையன். மணிமாருமே இல்லை என்ன பிரச்சனை? மணிமாரி சரியில்லை மேம். இவன் போறது வர்றது எல்லாமே உனக்கு தெரியும். நீங்க உங்க புருஷனை சரியில்லை, மணிமாறன் சரியில்லை சொல்றீங்க. அவரு நீங்க சரியில்லை, சிவகாமி சரியில்லை சொல்றீங்க. அது பேச 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் தான் ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ் உங்க கனெக்ஷன் வாழ்க்கை நீங்க பாத்துட்டு நல்லபடியா இருந்தாங்க. மேம் நல்லா தான் இருக்கு மேம். என் வாழ்க்கை கூட இப்பதான் நல்லா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க அண்ணன் தம்பி ஏன் இடையில ஏன் வராங்க? என் பிரச்சனை இல்லை. இப்ப ஏன் நல்லா இருக்கு? நான் சண்டை போட்டு போனா கூட என் வீட்டில் இருக்கிற பொருளை ஏன் மேம் எடுக்கிறாங்க? உங்களுக்கு உங்க புருஷன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது? இருக்கு மேம், நிறைய இருக்கு. இப்போ எங்கே போயிட்டு வந்தாரு அவரு? அந்த லேடி யாரு? அவங்கள வரவைங்க. அவர் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நிறைய வாட்டி வீட்டுல செவரேறு குதிச்சு உள்ள ஆளு வர்றாங்க. ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவரை போலீஸ் ஒரு வாட்டி வந்து பிடிச்சாங்க. அது போலீஸ் வந்து பிடிச்சது உண்மை மேம். நான் தான் ஒத்துக்கணும்ல, உண்மை தான். பிடிச்சாங்க தான், இல்லைன்னு சொல்லியே பிடிச்சாங்க தான். அது விட்டாங்களே. அவங்களும் எதுவுமே பேசுறதில்லை, நானும் யாருக்கிட்டே பேசுறதில்லை. எங்கள் அம்மா வீட்டில் ஒரு வாரம் இருந்தேனே, எந்த ஃபோன் கால்லாம் வந்துதான்னு கேளுங்க. இல்ல நீ பானு, நீ கரெக்டா பேச மாட்டேங்கிறீங்க. உங்க பிரச்சனை என்னம்மா? அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீங்க அப்படி பண்ணினீங்களா இல்லையா? அதான் மேம் போலீஸ் வந்தது உண்மைதான். நான் பண்ணேன் தான், இல்லைன்னு சொல்ல. அதான் சொன்னல, அது ரீசன் தான். என் ஃப்ரெண்டு வந்தாப்புல, காசு கேட்டாப்புல, ஃபோனை அடகுதான் வச்சிருக்காப்புல. அந்த ஃபோன் கூட அவங்க வெளியால் தான் இருக்குது. ஒரு வீட்டுக்கு வந்து காசு கேட்கறதுக்கு டைம் எல்லாம் இல்லையா?
அவங்க திடீர்னு அர்ஜென்ட் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஊருக்கு போகிறேன்னு கேட்குறாங்க. அப்படின்னாலும் ஒரு குடும்பத்தோட ஒரு வாழ்றது வீட்டுக்குள்ளே வந்து 11:30 மணிக்கு 12 மணிக்கு உள்ளே வருவாங்களா? அது தப்பு உண்மையை தான் சொல்கிறது கரெக்ட் பானு, இல்லைன்னா நம்ம பேசுறதுல அர்த்தம் இல்லை. அது தப்பு தான் மேம், இல்லைன்னு சொல்ல நான் வந்தது தப்பு தான். அது ஒருத்தர் இல்லையே, அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. யார் நிறைய பேர் வந்தாங்க? செவரேறி குதிச்சு வராங்கன்னு. அது யாரும் நம்மளுக்கு தெரியாது மேம். அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? எனக்கு தெரியும், நான் என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் அன்றைக்கி தான் வந்ததே. அது வேறு யார் வீட்டுக்கு வந்தாங்களோ யார் வீட்டுக்கு போனாங்களோ எனக்கு தெரியாது மேம். பசங்களை பற்றி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? பசங்க இருக்கட்டும் மேம், என் கூட தான் இருக்கணும் பசங்க. அவர்கிட்ட இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு. சரி வேணா வச்சுக்க சொல்லுங்கள், நான் வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு கூட கேட்டு வந்துட்டேன் மேம். பழைய இடத்துல 3 பசங்களை அவரே வச்சுக்கிட்டுமா? வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டோம். அப்படி நான் வேணாம்னு சொல்லுவேன். உங்களுக்கு பசங்களை வச்சுக்கணும்னு ஆசை இல்லையா? நான் வச்சுக்கிறேன். இவங்க என்னத்தம்மா சொல்லுவாங்க, நான் தண்டை சோறு போடுறேன் உனக்கு, பசங்களை காத்தி நீ காசு வாங்குறேன்னு வாங்க. அதனால தான் நான் விட்டு போனது அந்த ஒரு காரணம் தான் மேம். இப்போ கல்யாணம் பண்ணி நீ யாருன்னா பொண்டாட்டி யாருன்னா சோறு போடாத இருப்பாங்களா? நல்லா இருக்கும்போது கேட்குற காசெல்லாம் கொடுக்குற, நல்லா இருக்கும்போது நல்லா செய்கிற, சண்டை வந்தால் நான் ஒன்றுனா சோறு போடணுமா? நீ நோவாத வீட்டில் துண்ணுவியா? இப்போ 3 பசங்களை பார்த்தது யார் மேம் சோறு போடுவா? சரிம்மா, நீ அந்த சின்ன பையனை, உடம்பு சரியில்லாத பையனை மேம் கெட்டி போட்டுட்டு வேலைக்கு போகிற, அந்த பையனுக்கு ஃபிட்ஸ் வருது நீங்கள் கவனிக்கிறதில்ல சொல்கிறாங்க. பிக்ஸ் வராது குழந்தை, திடீர்னு வரும் மேம். அப்போ யார் மேம் பார்த்துப்பா? நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன் கேளுங்க. குழந்தைய இப்படி கட்டி போட்டுட்டு விட்டுட்டு போகிறீங்க? கட்டி போட்டு கீழே தான் மேம் எல்லா வேலையும் பார்ப்பேன். மேல் வீடு தண்ணியெல்லாம் தூக்க முடியாதுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கே தெரியுமே, எல்லா வேலையும் கீழே தான் பார்ப்பேன். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? வாழ்றதுன்னு தான் நான் வாழ்கிறேன் மேம். ஆனால் யாரும் வாழறதாண்டா வாழறேன், இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மேம் ஊருக்கு ஊரா நீ இதுவே சரி என் மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறாள். இத்தனை லேடி வச்சுருந்தாரு, அவங்களாம் யார் மேம்? இப்போ உங்களுக்கு பிரச்சனை உங்க மேல கம்ப்ளைண்ட் சொன்னதா, இல்ல அவர் வேற ஆள் கூட அவர் தொடர்பு? வேற ஆள் கூட தொடர்பு இருக்கு மேம். அதனால தான் நீங்க இப்படி பண்றீங்களா? ஆமாம், அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். ஓப்பனாக சொல்கிறேன், அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். இவர் ஒழுங்காக இருந்தால்னா என் வேலை என்னமோ என் பசங்க என்னமோ நான் பாட்டுன்னு இருப்பேன். யார் அவர் ஒழுங்கா இல்லாததுனால நீங்களும் தப்பு பண்றீங்க. நான் தப்பு ஒன்றையும் பண்ணல மேம். நான் பேசுறது தான் தப்புன்றாங்களா? சரி நான் அதை கூட நிறுத்திக்கிறேன். யார்கிட்டையும் நான் பேசலை. நான் விளையாட்டாக பேசுவேன் மேம், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லார்கிட்டையும் நான் ஜாலியாக பேசுவேன் தான். நான் பேச மாட்டேங்க, நான் அப்படி போல இப்படி போல நான் சொல்லலையே. நான் பேசுவேன் தான், நான் ஒத்துக்கிறேன். பேசுறது என்னம்மா தப்பே கிடையாதே மேம். அவங்க நான் ஜாலிக்கு பேசினா கூட அந்த பையன் சின்ன பையனை கூட வச்சுன்னுக்கிறேன்னா என்ன மேம்ங்க அர்த்தம்? அது உங்க பேரு சரவணனா? சரண்ராஜ். அவர் ஏன் சரவணன் சொல்றாங்க? சரணன் தான் ஏன்? சரண்ராஜன் ஆரம்பத்துலேருந்து அப்படி போட்டு வளர்ந்து. நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, இப்போ இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க? மேடம் அது மாதிரி பண்ணுறாங்களா மேடம்? எத்தனை இப்போ ஒரு ஆள் 2 பேர், இது கூட வந்து இன்னொரு சாந்தின்ற ஒரு பொண்ணு இருக்கு மேடம். 2 பேர் தான் சேர்ந்து சுற்றுறது. லாவண்யா இல்லை அந்த பொண்ணும் இப்போ இதுக்கு பின்னாடி வந்து சிவான்ற ஒருத்தங்கிறாங்க. இந்த மாதிரி எதனா சண்டைனா பிரச்சனைனா அவங்க வீட்டில் போய் தங்கிடுவாங்க. போலீஸுக்கு பேசினா வக்கீலுக்கு பேசினா அவங்க ஃபோன் பண்ணி பேச அவங்க போய் அங்கே நிற்பாங்க மேடம். நான் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசவே இல்லை மேம். அவங்க வீட்டில் போய் தங்குவீங்களா? நான் அவங்க வீட்டில் தங்கலையே. வேணா நாங்கள் வாங்க அவங்க இடத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட சண்டை ஆச்சு. கேஸ் கொடுத்துருக்காங்க என் மேலே. யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அங்கே இருக்கிறத சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் போய் தங்குவாங்களா? கண்டிப்பாக மேடம். நீங்கள் வேணா அவங்க இருக்கிற அட்ரஸ் வேணா நான் தரேன். நான் வந்து அங்கே தங்கினான்னு மட்டும் நீங்கள் கேளுங்க. சரி மேடம். அப்படி ஆமான்னு சொல்லிட்டு அவங்க நான் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணிக்கிறேன். சரி மேடம். அவங்க வீட்டில் தங்கலை, அவங்க அம்மா வீட்டுக்கு போகல. 10 நாள் எங்கே போனாங்க? நான் ஊருக்கு போனேன், எங்கள் ஊருக்கு ஆரணிக்கு. பாருங்க மேடம். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன மேடம் இப்போ தெரியும்? எனக்கு ஒன்று கேளுங்க. இப்போ எனக்கு கூட கும்பகோணத்தில் உனக்கு யார் இருக்கிறா? பையன் வீரமணி என்ன இது கணேசன். வீரமணிக்கு உங்க கம்பெனியால் இப்போ தான் மேம் கல்யாணம் ஆயிருக்கு. வீரமணி பக்கத்து ஊரில் யாரோ ஒரு லேடி இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லுங்க. இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவருக்கு இருக்கிற தொடர்பை பத்தி பேசுறாங்களே ஒழிய அவர் உங்க மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டை நீங்க மேம் இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க மேம். அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது மேம். நான் தப்பு பண்ண உண்மை ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. இவங்க அண்ணன் தம்பி எங்க பிரச்சனையும் உங்க அண்ணன் தம்பி என் மேல கை வைக்கணும். அவங்க அண்ணன் தம்பிக்கு பொண்டாட்டியா உங்களுக்கு நான் பொண்டாட்டியா? நீ கையை பிடிச்சி அடின்னு சொல்லுவேன். நான் அவங்க கூட வாழணுமா? 2வது வந்து அவருக்கு இருக்கிற தொடர்பை பத்தி பேசுறாங்களே ஒழிய அவர் உங்க மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டை நீங்க மேம் இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க மேம். அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது மேம். நான் தப்பு பண்ண உண்மை ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. இவங்க அண்ணன் தம்பி எங்க பிரச்சனையும் உங்க அண்ணன் தம்பி என் மேல கை வைக்கணும். அவங்க அண்ணன் தம்பிக்கு பொண்டாட்டியா உங்களுக்கு நான் பொண்டாட்டியா? நீ கையை பிடிச்சி அடின்னு சொல்லுவேன். நான் அவங்க கூட வாழணுமா? 2வது வந்து ஐயோ நான் வாழன்னு கூட இப்போ வரல. என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு பிள்ளைங்களை வச்சுக்கோ. போ யார் வீட்டுல வந்து அவங்கள போய் வச்சுக்கோ. போ கேட்ட தண்டை சோறு போடுறேன். வீட்டுல இருக்கிறேன். வானா மேடம் அவங்க படிப்பு பாலாப்படும் மேடம். வச்சுக்கோ. ஆள் பாத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க மேம். ஹாஸ்டல்ல விட்டுருங்க மேம். என்னால உட்காந்து நான் வேலைக்கு போறேன் பார்க்க முடியாது மேடம். 1 மாசம் கம்பெனில லீவு கேட்டிருக்க. என் துணிமணியில எத்தனை உங்களுக்கு இப்படி நிறைய தொடர்பு இருக்கு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது.
இருக்கு நீங்க வேணா மேம் விசாரிச்சுங்க மேடம். இருக்கு. அப்ப அந்த லதா யாரு? அவங்க ஒத்துக்கிறாங்கல்ல அவங்க தப்பு இருக்கு. பண்ணேன்னு. நான் சரி, தப்பு கும்பகோணத்துல பண்ணதானே யார் மேடம் மேம் ஒத்துக்கணும். இருக்கான்னு கேளுங்க. கும்பகோணத்துல யாருமே இல்லை உங்க சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்கள கூட வளர்த்துற ஃப்ரெண்டுங்க அது நிறைய எப்படி பேர் மேம் இருக்காங்க ஒரு மேடம். மூளை வளைச்சு குழந்தைய 2 பசங்களை எப்படி மேம் அலோடு பண்ணுவாங்க? 2 வாரமா 1 வாரமா 2 வாரம்லாம் இல்லை மேடம். இந்த வாரம் சனிக்கிழமை தான் நான் இங்க இருந்து கிளம்புனேன். வேலைக்கிழமை கிளம்பி இருக்க. வேலைக்கிழமை காலைல நீ கிளம்பி இருக்க. நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க. அவர் எங்க போயிருக்காரு, என்ன செய்யறாரு, என்ன மேம் நான் எதுவுமே கேட்டுக்கல. எனக்கு ஃபோன் தன்னால வந்து அவங்களே சொல்றாங்க. யாரு? தேவான்ற ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டுல இருக்கு. அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. போய் மேடம் அவங்க தான் இவங்களை கையும் காலமா பிடிச்சதே. அவங்க கூட இருந்த பீச்சுக்கு போன அவங்க அவங்க கூட வீட்டுக்காரி அவங்க கூட யாரு இருக்காங்க. யாரு கூட பீச்? இதோ தேவான்ற லேடி எங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட பாரிஸ்ல வேலை கேட்டேன். சரி வாக்கா நான் அப்படியே போறேன்ட்டு அவங்க பீச்சுக்கு வந்தாங்க. அவங்க பீச்ல இருந்த போட்டோ கூட என் செல்லுல இருக்கு. கேளுங்க. யாரு beach க்கு வந்தாங்க? கையங்காலமா பிடிச்சாங்களா அவங்க ஏன் என்கிட்ட பேசணும்? தேவான்றவங்க அவங்க வீட்டுக்காரங்க இங்க வந்திருக்காரு மேடம். கூப்பிடு. கையும் காலமா பிடிச்சவங்க வந்திருக்காங்க. பேசே. அவங்க வீட்டுக்கார கூட தான் என்னை வச்சிருக்கிறேன்னாரு. கேளுங்களா, எதிர்க்க தான் நான் சொல்றேன். நான் தான் சொல்ல சொன்னேன். எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். நான் தான் உங்ககிட்ட அவர்கிட்ட நான் அப்படிதான் சொல்ல சொன்னேன். இல்ல ஒரு விஷயம், இந்த வெச்சுக்கறத தவிர வேற எதுவும் கிடையாது அவங்களுக்கு மேடம் வாழ்க்கையில. நான் அதை ஹலோ பத்தி எக்ஸ்கியூஸ் மீ பானு, சொல்லுங்க மேம். இத தவிர வேற எதுவுமே இல்லையா வாழ்க்கையில? மேம் அவங்க அப்படிதான் மேம் பேசுறாங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க 3 மேம். புள்ளைய பெத்து போட்டுட்டீங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குடும்பத்தை பார்க்காம அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான். நான் இப்ப என்ன கூட நான் பேசுது? குடும்பத்தை பாக்குறேன். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மேம். இவங்க பண்றது எனக்கு சரியில்லை. இவங்க அண்ணன் அவ்வளவு தம்பி கேவலமான ஒரு விஷயம் மேடம் இது. அந்த 3 பிள்ளைங்க இருக்கு மேடம். ஊனப்பட்ட பிள்ளைய விட்டுட்டு நல்லா இருக்கிற பிள்ளைய தூக்கிட்டு போனோம். நீ கேளுங்க குத்தியா? நீ ஸ்டேஷன்ல வந்து கேளுங்க. இத சாத்தாங்கட்ட ஸ்டேஷன்ல 3 பிள்ளைய மேடம், கூட்டு அதே வீட்டுல கோர்ட் தான் மூலியமா மேடம் வாங்கிக்கோ. கோர்ட் மூலியமா வாங்கிக்கோனா எப்படி வாங்குறது? கோர்ட் அப்ப மூலியமா அந்த பிள்ளைய மட்டும் சரி, நான் ஆயிட்டு வாங்கிக்கிறேன். கோர்ட் அவர் மூலியமா. கேக்குறதுக்கு பதில் அந்த சொல்லு. பிள்ளைய மட்டும் ஆயிட்டு அந்த முடியா? புள்ள தான் என்கிட்ட வரேன்ச்சு. அதனால தான் நான் அவனை கூட்டு போனேன். இதே அவனை எட்டு அப்ப மாதிரி ஊனப்பட்ட கேளுங்க. பிள்ளை எப்படி மேடம்? நான் அம்மா கூட போறேன் எப்படி மேடம் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க நீ மேடம். தானே சொன்ன நான் 2 பிள்ளைய தர முடியாது. நான் கோர்ட் மூலியமா போற வக்கீல வச்சுக்கிறேன். 20,000 ரூபாய் சொல்லி பண்ணிருக்கேன். நான் அப்பயே சொன்னேன். அப்ப நீங்க சின்ன புள்ளைய தானே கூட்டிட்டு போனோம். விட்டா தானே மேம். எங்க அந்த பையன் எங்க இருக்கான்னு ரெண்டாவது எனக்கு பையன் தெரியல. எப்படி விட்டாங்க? மேல மேடம் தூங்கிட்டு வீட்டுல இருந்தான். மேலதான் மேடம் கதவு வீட்ல மேல திறந்துதான் இருக்குது. நான் தூங்கிட்டு கீழே இருக்கிறேன். மேல போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து அந்த குழந்தைக்கு மாத்தி Dress நீ இட்டு போறாங்க குடுத்தியா? மேடம். Dress நீ குடுத்தியா? இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே அவங்க அம்மா அழின்னு போயிட்டாங்க மேடம். ஒரு என்ன ட்ரெஸ் dress? கிடையாது மேடம். அந்த பசங்களுக்கு ஒரு இதே ட்ரெஸ் குட்டியில கிடையாது. தூக்கி போட்டுருக்கானே. நானும் அவங்க வாயால இப்ப தான் இவ்வளவு சொன்னாங்க. திமிரா பேசலாம். இன்னொரு 10 மேம், நான் வருஷம் திமிரா போட்டோம் பேசல மேம். இல்ல ஒரு 15 வருஷம் போட்டு வயசாயிடும். அப்பதான் தெரியும் இதோட கஷ்டம். இப்ப ஏன் நிம்மதியா இருக்கு உங்களுக்கு? அப்படி சொன்னீங்க என்கிட்ட. என்னது மேம்? ஏன் நிம்மதி? இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா, இவன் விட்டு போனது தான் நிம்மதியா இருக்கேன். எந்த நேரம் குடிச்சிட்டு வந்து அங்க போனியா இங்க போனியா இங்க வந்தியா அங்க வந்தியா போவாத இடத்துக்குலாம் போனேன்னா என்ன பண்ண முடியும் மேம்? அப்ப அவங்க சொல்றதெல்லாம் போய். அவர் சொன்னதெல்லாம் போய் நான் சொல்ல மாட்டேன் மேம். ஐயோ இதுக்கு நான் பேசி பிரயோஜனமே கிடையாதுங்க. அவர் சொன்னதெல்லாம் போயின்னு நான் சொல்ல மேம், மாட்டேன்னு சொல்றேன். நான் ஸ்கூலுக்கு போது உண்மைதான் மேம். காலைல 9 மணிக்கு கிட்ட போவேன். நீ மாத்தி மாத்தி பேசுறேமா? மாத்திலாம் பேசல மேம். நானு மேடம் இப்போ எனக்கு என்னன்னாக்கா என் பிள்ளைங்களை படிக்கணும் அவ்வளோதான் மேடம். வேற எதுவும் வேணாம் மேடம். அந்த கும்பகோணத்துல யார் இருக்கா? அந்த லேடிங்க வரணும். என் மேல இவ்வளவு சொல்றல, உன் மேல நான் சொல்றேன். அப்ப திருச்சியில வச்சிருந்தியா? அது யாரு? கிஷோர் குழந்தையா? இருக்கிற கதையில சும்மா அவங்க எல்லா கதையும் தானே கேட்கறாங்க. எல்லா கதையும் தானே நான் சொல்லணும். இவங்க இப்போ நிரூபிக்கிறாங்களே அது மாதிரி நீ நிரூபிச்சு காட்டு. இப்போ நான் வந்து இங்க உட்காந்து அவங்க இருக்கிற நான் வலை போட்டா தேட முடியும். நீ எந்தெந்த ஊருக்கு போற எந்தெந்த ஊருக்கு வர இதே காட்டுராஜா தான் சொன்னா. எதுக்குங்க கல்யாணம் பண்ணீங்க? பேசாம ஃப்ரீயா இருந்திருக்கலாமே. கல்யாணம் பண்ணி ஆரம்பத்துல இருந்து நல்லா தான் மேம் இருந்தான். 6 வருஷம் எப்படி இருந்தது உங்க வாழ்க்கை? நல்லா இருந்தது மேடம். அவங்க அண்ணன் தம்பி என்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னில இருந்து, அந்த மணிமாரி என்னைக்கு வந்தானோ அன்னில இருந்து எங்க குடும்பம். அவங்க எல்லாம் யாரும் கூட இருந்து இது பண்றது இப்போ கூட மேடம் எனக்கு ஒரு கஷ்டம் உதவி பண்றது அவங்க தான். அவங்களா ஒருவேளை சம்பாதிக்கிற பணம் பாதி அவங்க இப்போ எனக்கு 10 ரூபா செலவுக்குன்னா கூட அவங்க தான் கொடுப்பாங்க. ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க உங்க அண்ணன் தம்பி மேல? அவங்கள பார்த்தா பிடிக்கல. ஏன் அவங்க அண்ணன் கிட்ட பேசுறேன்? ஏன் பேசுறதே கிடையாது மேடம். சரி மேம், ஒரு பிரச்சனை நடந்தது. யாரே போய் கழுத்தை வெட்டிட்டு வந்திருக்கான் சத்தியமூர்த்தி நகர்ல. யாருக்கோசம் வெட்டினா? யாரு வெட்டினா? இவன் வெட்டி இருக்கான். கேளுங்க, வெட்டி இருக்கான். சண்டையில அது மாதிரி ஆகி போச்சு. அதெல்லாம் அது முடிஞ்சு எப்படி போச்சு மேம் மேடம். என்ன ஆச்சு? ஒரு சண்டையில நான் அது கூட அந்த தப்பு செய்யல மேடம். அண்ணன் சொல்லி பண்ணிருக்கான். இறந்துட்டாரா? உயிரோட இல்ல இல்ல மேடம் அந்த அளவுக்குலாம் இல்ல. கேஸ் போலீஸ் கேஸ் கூட கிடையாது மேடம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம். பணம் கட்டி 10,000 ரூபாய் குத்தி இவரை வெளியிட்டு வந்திருக்காங்க. யாரு வீட்டு பணம்? இதே எதுக்கு? என்ன மணிமார பிரச்சனை சொல்லி ஆச்சு? அது அண்ணன் தம்பி இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். அப்போ கூட நான் போய் அது சண்டைலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கேஸ் கூட என் மேலே நீங்க கூட விசாரிச்சு பாருங்க. இந்த பையன் மேலே எதனா தப்பான கேஸ் இவனை மாட்டி விட்டு அவங்க அண்ணன் தம்பி எஸ்கேப் ஆயிடுறது. யாருக்கோசம் பண்ணனா? எங்க அண்ணன் தான் பண்ண சொன்னா, நான் தான் பண்ணேன். அப்படியெல்லாம் அந்த மாதிரிலாம் அப்ப கிடையாது உங்க மேடம். அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நத்தூர்ல வரணுமா? மேடம் எங்க அண்ணன் தம்பி கிட்ட பேசினாலே உங்களுக்கு பிடிக்குது கிடையாது. நீ இவங்க மேல ஏற்கனவே நடுத்தெருவுல தானே மன்னிக்கிறது. பேசக்கூடாது மேம். உங்க அண்ணன் தம்பி இப்ப பிரச்சனைனா எல்லாத்துக்கும் நீ வந்தீங்கன்னா பரவாயில்ல, பேச தரோன்னா நான் விட்டுருவேன். எங்க பிரச்சனைக்கு மட்டும் வீட்டுல இருக்கிற பொருளை ஏன் வந்து எடுக்கிற? யார் எடுத்தா? பீரோ எங்க? மேடம் இருங்க மேடம்.
அவங்க உங்க கூட வாழறதுக்கு தயாரா இல்ல மேடம், எனக்கு அந்த ஆசை இல்ல. என் பிள்ளைங்களை படிக்க வச்சுலாம் இல்ல இல்ல மேடம், என்னால முடியாது மேடம். நான் இதுக்கப்புறம் நான் சாவறதோட வேற வழி இல்ல மேடம். சாவு போயிட்டு என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு தவிர எனக்கு அவங்க உங்க கூட வாழறதுக்கு இல்ல தயாரா மேடம், இருக்காங்க. என்னால வாழ முடியாது மேடம். வாழனா விட்டுருங்க மாமி. நான் இவங்கள வாழற மாரி இல்லை. என்னால முடியாது மேடம். பிள்ளைங்களாமே என்னால் பார்த்துக்க முடியாது. நான் வேலைக்கு போகிறேன். பாத்தீங்களா மேடம்? ஆமாம், நீ இதுமாரி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? நானும் எல்லாத்துக்கும் காசு நோட்டணுமா? அப்போ நீ இப்போ நான் அந்த குழந்தைய வச்சுன்னு எப்படி மேம் வேலைக்கு போக முடியும்? இப்போ அந்த பையனை அவர் எப்படி கூப்பிட்டு வேலை போனா போடுவாங்க? அவங்க தான் ஆள் இருக்காங்களா, அண்ணன் தம்பி இருக்காங்களா பார்த்துக்கிட்டோம். எவ்வளோ ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, எத்தனை வீட்டு செப்னி இருக்குது, 1 2 4 செப்னி இருக்கிறாரு. கல்மண்டபத்தில், சேலத்தில், சிச்சில். வண்டிக்கு போனோமா வந்தோமான்லாம் இல்லை. இதெல்லாம் லவ் பண்ணறத யோசிச்சிருக்கணுமா? எனக்கு அப்பெல்லாம் தெரியாது மேம். மேடம், இப்ப பேசுறது ஒரே எதனா மாசம் ஒரு லவ் reason பண்ணி ஒரே எதனா ஒரு மாசம் நியாயம் கல்யாணம் இருக்குதான்னு பண்ணா பாத்தீங்களா? நான் அது பிள்ளைங்களை பாத்துக்க முடியாது, நான் வேலைக்கு போறேன். அவங்க அப்ப 5 எது வருஷம் 6 வருஷம் அப்ப லவ் நான் பண்ணி இத்தனை நாளா உங்க வீட்டுல முடிஞ்சுனாங்க. உட்கார வச்சு தானே சோறு போட்டேன். ஏன் அந்த பிள்ளைங்களை பாத்துக்க முடியல? மளிகை கடையில் மேடம் 2000 ரூபாய் தான் தரணுமா? இது மேலே சந்தேகப்பட்டுன்னு அந்த கடையில் போய் போன கூட கடைக்காரங்க சொல்றது 4500 ரூபாய் தரணும்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த பிரச்சனை ஆன பிறகு கடைக்காரங்க வந்து என்னென்ன கேட்குறாங்க, ஒய்ஃபு வந்து 2000 ரூபாய் தரணும் கொடுங்க. என்னம்மா நான் நேற்று தான் கேட்டேன் 4500 ரூபாய் சொன்னீங்க, இன்னைக்கு வந்து 2000 ரூபாய் இல்லை அவங்க சொல்ல சொன்னாங்க, அதனால நான் சொல்லிட்டேன். நீங்கள் வீட்டுக்கு காசு கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ? பண்டு காசு பண்டு போட்டிருக்கேன். அப்படி பண்ணியா? நான் பண்ணதா இல்லைன்னு சொல்ல. உங்ககிட்ட என்னமா பேச்சு? நான் பண்ணதா இல்லைன்னு சொல்ல. புருஷன்ட்டே எந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க? வாயை நான் திறக்கிறதுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது உனக்கு. ஏடிஎம்ல இருந்து ஏன் சம்பளத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு ஆள் யார் போயிட்டு யார் புருஷன்ட்ட கள்ள கணக்கு சொல்றது. யார்கிட்ட கொடுத்தேன்? நான் போன் பண்ணி சொல்லிட்டு ஆளு ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ பானு, இப்பெல்லாம் பேசுவேங்க. இன்னொரு 15 வருஷம் இவ்வளவு போட்டோம். தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன இவ்வளவு தூரம்? மளிகை கடைக்காரன்ட்ட இப்படியா சொல்றது? மேம் சாரி எடுத்திருக்கேன், சாமான்லாம் வாங்கியிருக்கேன், அதுல யார் மேம் கட்டுறது? நீ கொடுக்குற 300 ரூபாயில நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அதெல்லாம் கட்டுறேன். போய் மேம் ம்? நீ வாய எவ்வளவு காசு மூடி. வாங்குறாங்க எனக்கு தான் மேம் தெரியும். தெரியல, வாய மூடிட்டு. இவங்க தான் வாங்குமா? ஏமா புருஷன்ட்ட 2000 ரூபாய் ஜாஸ்தியா சொல்லு அக்கவுண்ட்ல இருக்குன்னு மளிகை கரங்கக்காரர்கிட்ட கட்டு வாங்குற மாதிரி பேசுறாங்க உங்க பொண்ணு. மேம் இருமா, ஃபேன் கார்டுலாம் யார் மேம் கட்டுவா? சொல்லட்டும். அதை பத்தி எனக்கு தெரியாது மேடம். நான் என்ன வந்து- சொல்லிருக்கானா 2000 ரூபாய் தான் கணக்கு, ஆனா புருஷன்ட்ட 4500 சொல்லுன்னு சொல்லியிருக்கா. 4000 ரூபாய் தான் சொன்னேன். அந்த ஃபேன் கார்டு பீரோ கார்டுலாம் யார் கட்டுவா? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு இடத்துல வந்து அடக்கம் உடக்கமா பேசணும். ஆமா, நான் அவ்வளவு பேசும்போது தூரம் அவங்க கிட்ட பேசணும், நான் பேசணும். பேசுவேன். இப்ப என்னத்துக்கு சொல்லி வந்த சார், நான் வாழணும்னு சொல்லி வந்தேன். நான் வாழ மாட்டேன். வாழக்கூடாதுன்னா சொல்லி என் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை தான் வந்துட்டு தவிர வாழ்நட்ட முறையில் நான் வரல மேடம். இவங்களும் ஒருத்தவனை வச்சு நான் அவனை இட்டுன்னு வீட்டுக்கு வருது போறதுக்கான தாய் மாமனா மாமா யாரு நீ மானம் பாத்தியா? போட்டு- நீங்க வெச்சுக்கிறது அதை விடுங்க. சரிம்மா, அந்த கதை வேணாம் மற்றவரோட மேடம். விஷயம் மட்டும் பேசுவோமா? எனக்கு இந்த வெச்சுக்கிறது கேட்டு காது புளிச்சு இல்ல மேடம், போச்சு. எனக்கு வேண்டாம். இதெல்லாம் வேணாம் மேடம். என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சா போதும், நான் பாத்துக்கிறேன் மேடம். அவ்வளவுதான் மேடம். நான் வேற எதுவும் கேட்கல மேடம். இவங்க கூட வாழ்றேன், எதுவும் நான் கேட்கல மேடம். என்ன வந்து வேலை செய்யறதுல வந்து டிஸ்டர்ப் பண்றது. சரி, யார் நீ அசிங்கமா ஒழுங்கா கேக்குது. இரு. என்ன பண்றா? அங்க வந்து அசிஸ்டமா திட்டுறது, இப்படி அசிஸ்டமா திட்டுறது. மேம், இதாங்க இவரு ஒழுங்கா தலைவர் இரு. இருமா. இப்படியே என்னை இதாங்க திட்டி, தலைவர் இருக்காரு, அவரை அவர் கூப்பிட்டு ஒழுக்கமா இல்லையாங்கிறது வேற விஷயமா. இவரு ஒழுங்கு இல்லை. இவரால் தான் அந்த பொண்ணு கெட்டதே நான் சொல்றேன். என்ன உங்க பொண்ணு ஒழுங்காமா? இருங்க என் பொண்ணு நான் ஒழுக்கமா தான் வளர்த்தேன், அடக்கமா தான் வளர்த்தேன் மேம். ம். இப்போ நாங்களாம் எங்கள் வீட்டுக்காரர் கூட படுத்து புள்ள பெற்றுக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு 500 ரூபா கொடுத்தா புருஷ பக்கத்தில் படுப்போம் மேம். உங்ககிட்ட நான் பப்ளிக்காக சொல்கிறேன், 500 ரூபா கொடுத்தா தான் நான் எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் படுத்து நான் வாங்கிப்பேன். அது வெளியாளுக்கிட்ட போகிற சம்மந்தம் தானே மேம். அதில் வச்சு இந்த பொண்ணை கெடுத்தான் மேம். ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டு போயிட்டேன். இல்ல எனக்கு புரியல. ஐயோ முடியல. அசிங்கமா இது வந்து நானே 7 வருஷம் நீங்களே அவங்களா கூட கேட்டுக்கணும். இருந்தேன். 7 வருஷம் நான் அவங்களா கூட இருந்துட்டு தான் என்னால் முடியலன்னு தான் தனியா என்னது போயிட்டேன். எனக்கு புரியவே இல்லை நீங்க சொன்னது. பைசா கொடுப்பாரா அவரு? அவ பொண்டாட்டி பக்கத்தில் அப்பா படுத்து பைசா கொடுத்து உங்க பொண்டாட்டி கெடுத்துட்டாரு. கெடுத்துட்டேன். உங்க பொண்ணை கெடுத்துட்டாரா? ஆமா, நான் அது ஒன்றா சொல்லுவேன். ஆனால் அந்த மாதிரி வந்து இவரு தான். அப்போ உங்க நான் கேள்விப்பட்டேன். உங்க பொண்ணுங்க அந்த பழக்கம் வந்துடுச்சு சொல்றீங்க. ஆமா, அவனை வச்சு தான் இதுக்கு மேல பழக்கம். நான் என்ன பேசுறது? நான் என்ன பண்ண சொல்லுங்க. ஆனால் கெட்ட பொம்பளை கூட என் பொண்ணு சேர்ந்து தான் இருந்தா. எதனால? நீ ஒழுங்கா வீட்டுக்கு வர வேண்டியதானே, ஒழுங்கா போக வேண்டியதானே. உனக்கு இன்னும் அடுத்த பொம்பளை கிட்ட வேலை. சரி அம்மா, குடும்பங்கிறதோட அர்த்தம், அதோட புனிதமான விஷயம் எல்லாமே இப்போ உங்கள்கிட்ட பேசினதுல எனக்கு எல்லாமே டோட்டலி டிசல்யூஷன். நான் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். என்னன்னா குடும்பங்கிறது எவ்வளோ எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் இன்ஸ்டிடியூஷன். அதை வச்சு ரொம்ப ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்குது. அதை நம்ம பேச வேண்டாம். இப்போ நான் கேட்குறது, பசங்களை என்ன பண்ண போகிறீங்க? அந்த சின்ன பையனை அவரால் பார்த்துக்க முடியல. அப்புறம் நார்மலா இருக்கிற பசங்க பார்த்து பாரா மேம், அதுக்குள்ள ஆள் இருக்கா? நான் கேக்குறேன் சரி, மேம், இது இப்போ எங்க போயிட்டது கேள்வி. ஒரு வாரமா? ஆ? ஒரு வாரமா கும்பகோணத்துல யார் நான் இருக்கா? எங்கேயோ போறேன், எங்கேயோ நான் சுத்துறேன், இனிமேல் என்ன சொன்னேனா? கேட்கறது உங்களுக்கு ரூல்ஸே கிடையாது. இன்னைக்கு இப்போ அகத்தியான வந்த கிடையாது. கேள்விக்கு நீங்க பதில சொல்ல உங்களால இதெல்லாம் முடியுதா? கேட்கக்கூடாதுன்னு என்ன? சின்ன பையனை அவங்களால பார்த்துக்க முடியல.
அந்த பையனுக்கு அம்மா தேவை. எப்படி 3 பையனையும் பார்த்துக்க முடியல, ஒரு 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 பையனை மட்டும் நாங்கள் 3 பசங்களையும் பார்த்துக்க முடியல அவரால். 3 பசங்களையும் பார்த்துக்க முடியல. அதுக்கு என்ன மேன் பண்ணுவார் அவர்? நீங்க பார்த்துப்பீங்களா? யார் நானா? நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுவார் அதுக்கு? நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களா? பொறுப்பேற்றுக்கிறேன்னா சலுகை பண்ணுவார் பசங்களுக்கு. சின்ன பையனை அவங்களால பார்த்துக்க முடியல. ம். அந்த பையனுக்கு அம்மா தேவை. எப்படி 3 பையனையும் பார்த்துக்க முடியல, ஒரு 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 பையனை மட்டும் நாங்கள் 3 பசங்களையும் பார்த்துக்க முடியல அவரால். 3 பசங்களையும் பார்த்துக்க முடியல. அதுக்கு என்ன மேன் பண்ணுவார் அவர்? நீங்க பார்த்துப்பீங்களா? யார் நானா? நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுவார் அதுக்கு? நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களா? பொறுப்பேற்றுக்கிறேன்னா சலுகை பண்ணுவார் பசங்களுக்கு. காசு வேணும் உங்களுக்கு. என்ன அவர் சம்பாதிக்கிறது எவ்வளோக்கோ கொடுப்பாரு, நான் சம்பாரிச்சு நான் பிள்ளைங்கள பார்த்துக்குவேன் மேன். இந்த உடம்பு வச்சு நான் வண்டி ஏறேன், என்ன போய் கேட்குறான் அவனையும் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சரக்கு அந்த பேச்சு பேசக்கூடாது சொன்னேன். பேச அவுட் ஆஃப் த டிக்ஷனரி. நான் அதை பத்தி பேசக்கூடாது. போலீஸ்காரங்களே மன வெறுத்து வரக்கூடாதுன்னு சொல்லி தெத்தி அமைச்சிக்கிறாங்க தெரியுமா? என்ன போய் அடிக்க வரான் சார் மேன். அவன் என்ன இதுக்கு அடிக்க வரானா? நான் எப்படினாச்சும் போவான், என்ன கேட்கக்கூடாது. அவன் யார்? அவன் இந்த வீட சாப்பிட. உங்க பொண்ணுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணறது இல்ல? நான் பண்ணி இவ்வளவு தூரம் பேசுறீங்க. நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவன் தான் சொல்லி திட்டுவான் என்ன, எச்சி போடினுவான். மேடம் மேடம் நான் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். சரவணா இங்க போறேன் அங்க போறேன் நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். யார் இந்த சிவா? சிவாவோட இவங்க ஏன் பழகுறாங்க? அதை கேளுங்க போடுங்க. இவங்களே லிங்க் இருக்கு மேடம். அதுல இருங்க. யாரு என்கிட்ட பேச ரூல்ஸ் இல்லை, அங்க பேசுங்க. நான் உங்ககிட்ட தான் பேசுவேன், நீ அங்க தான் பொண்ணு பேசு. போட்டுருவோம் உன்னை. என்ன வந்து கேட்டினாக்கா சிவாவோட இவங்க ஏன் கனெக்ஷன்? அதை கேளுங்க மேன். நான் இன்னைக்கு கூட சொல்றேன், அவளை அட்ரஸ் கூட வீடு வாங்க காட்டுறேன். மேம் நம்ம இப்ப சிவா கிட்ட எல்லாம் நான் பேசுறது இல்ல, சிவா வீட்டுக்கு எல்லாம் போறது இல்ல. ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்ன பேசினா இல்லன்னு சொல்லலையா? அதுக்கு முன்ன நான் பேசுறேன். நீங்க பொண்ணை திருத்துறது இல்ல மேன். என் பேச்சு கேக்குறது இல்ல. ஒரு விஷயம் கேக்குறேன். 15 வருஷம் கழிச்சு உங்க பொண்ண நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? அதான் நீங்களே சொல்லுங்க மேன். பணத்தை கொடுத்து கேட்டுக்கிறது மேன். இவன் அங்கங்க பொம்பளைங்க கிட்ட போறது, துட்டை குடுத்துட்டு ஓடி போயிருது. ஒரு ஆம்பளை ஒரு மாசம் நீங்க என்ன உங்க மருமகன் தானே? என்ன வரக்கூடாதுன்றாங்க மேன். என்ன வீடியோ நீ ஆண்டி வரேன்னு இவ்வளவு கேக்குறான் மேன். என்ன போன வாரம் வந்ததுக்கு என்ன தெரியுமா? சோறு ஆக்கி ஒண்டியா தின்னு கீழே வீடு காய்ச்சி. அம்மா என்கிட்ட ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க பொண்ணு என்னதான் தப்பு பண்றா? அது அவளுக்கு தான் தெரியும். இல்ல நீங்க சொன்னீங்க அவர் காசு கொடுத்து கெடுத்துட்டாருன்னு. ஆமா. என்னதான் தப்பு பண்றா? என்னதான் தப்பு பண்ணா சிவா வச்சு போறா, அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஊப்பனா சொல்லிடுறேன். சரி, அவருக்கு உங்க பொண்ணோட வாழறதுக்கு இஷ்டம் இல்லம்மா? இஷ்டம்னா அதுக்கு சரி மேம், என் முடிவு நான் சொல்லிடுறேன். பசங்களை என்னால பாத்துக்க முடியாது. என்னால பசங்களை பாத்துக்கவே முடியாது. அவன் வந்து நம்ம ஊரா பாருமா. இல்ல மேம், இப்ப இப்படி எல்லாம் பேசுவ. இல்ல மேம், நாளைக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு அப்பதான் அதோட கஷ்டம் தெரியும். இப்ப 2 வாரமா எங்க வீட்டுல பாரு, நீ பண்ணறது வேலை இருக்குல்ல, இப்போ அதோட டேஞ்சர் என்னதுன்னு உனக்கு தெரியுமா? தான் தெரியும். தெரியுமா உனக்கு? அண்ணன் தம்பி பேச்சு கேட்டு நல்ல ஒரு வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. 3 புள்ள பெற்றிருக்க. அழகா குடும்பமா வாழறத விட்டுட்டு மானத்தோட வேலை செய்யலாம். அண்ணன் வேலைக்கு தான் போறேன். பேசாம இருமா. நீ என்ன வேலை? நீங்க என்ன வேலை செய்றீங்கம்மா? இல்ல வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம்? என்ன எவ்வளவு தொழில் இருக்கு, செய்யலாம்ல. ஒரு வாரமா என் கூட வந்து தான் இருந்தது. பாத்துட்டேன் என்ன நான் வியாபாரம் பண்றதை பாத்துட்டேன். அதுக்கெல்லாம் முடியல. அண்ணங்காரனே மேல கை வைக்கிறான் மேடம், கம்முனுக்குறான் மேடம். எனக்கு இன்னும் அதை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லம்மா. மறுபடியும் இதே கேரக்டரை பத்தி பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் பானு, நீ போறது பாதை சரியில்லை. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீ போற பாதை மேம், நான் எங்கேயுமே போல மேம். நான் வேலை கேட்டிருக்க வேணா. அவங்க அம்மா போன் போட்டு என்ன மிரட்டிருக்காங்க. உன்னை ஆளை வச்சு காலி பண்ணிடுவா, அவ கூட வாழனா. அதுல கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு வச்சிருக்கேன். மூடுறா வாய. இதே அந்த காத்தி கூட வெளியே இருக்கும். இந்த பாரு பானு, இவரை காலி பண்ணி நல்லா வாழ்ந்தேனா உனக்கு நல்லது. மேம் வாழ்ந்தா கூட அவங்க அண்ணன் தம்பி பேச்சு கேட்டு அப்படியே இதே பிரச்சனைக்கு நாங்க இங்க அதேதான் சொல்றேன். அம்மா உங்க பொண்ணு தப்பான பாதையில போயிட்டு இருக்கா, அவளை திருத்துங்க. இப்ப 2 வாரமா ஒழுங்காங்கறாளே, என் வீட்டுல தான் இருக்கறாளே, எங்கேயும் போலியே. இவங்கிட்ட போனதான் அந்த மாதிரி பண்றாள. ஒழுங்கா நீங்க கிளம்புங்கம்மா, ப்ளீஸ் கிளம்புங்க. நான் பேசி பிரயோஜனம் இல்லை. கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. பேசி பிரயோஜனம். சரி மேம், நான் குழந்தைய விட்டுன்னு போக மாட்டேன். ஏன்னா அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் அப்படித்தான் சொல்றா. ஆமா நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன், என்னால குழந்தைகளை பார்த்துக்க முடியாது. அவங்க வேறொரு பிளேனுக்கு போயிட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது இப்போ புரியாது. ஆனால் ஒரு 10 வருஷம் கழிஞ்சு, 15 வருஷம் கழிஞ்சு, 20 வருஷம் கழிஞ்சு அப்பதான் அந்த குடும்பத்தோட மகிமை என்னன்னு அவர்களுக்கு புரியும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதுல பல டேஞ்சர் இருக்கு. தப்பான விஷயம், சமூகத்துக்கு எதிரான விஷயம். தம்பி சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் இல்லை மேடம், பசங்க ஹாஸ்டலில் சேர்த்துணும் மேடம். இவங்க வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மேடம். என்னை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறது, போனை போட்டு மிரட்டுறது, ஆளை வச்சு இது பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க மேடம்.
அப்பா அம்மா இல்லாத பசங்க தான் ஹாஸ்டலுக்கு போக முடியும். மேடம் என்னால் வச்சு பார்க்க முடியாது மேடம். நான் அதை வச்சு 20 நாளாக வேலைக்கு போக முடியும். எப்படி மேடம் நான் பார்க்க முடியும் சொல்லுங்கள் மேடம். நான் வேலைக்கு போனால் தான் மேடம் பார்க்க முடியும். அவர் சொல்கிறது ஒரு உண்மையான விஷயம். வேலைக்கு போனால் தானே சம்பாதிக்க முடியும். இவர் வீட்டில் உட்காந்து பார்க்க முடியுமா? அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்கா மேடம். அவங்களால அந்த பையனை பார்த்துக்க முடியல மேடம். ஆளை போட்டு பார்த்துக்க சொல்லுங்கள். முடியல மேடம். ஹாஸ்டலில் சேர்த்து விட்ரு மேடம். அவங்க லைஃபாவது நல்லா இருக்கும் மேடம். பொருளாதார ரீதியாக எல்லா வசதியும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நர்ஸை போட்டோ இல்லைன்னா ஒரு ஒரு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டோ பசங்களை பார்த்துக்க சொல்லிவிட்டு இவங்க வேலைக்கு போகலாம். அது வழி இல்லை. நம்ம அவர்கிட்ட இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னா அவர் எப்படி சம்பாதிப்பார்? பசங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுவார்? ரொம்ப கஷ்டமாக இருக்காப்பா. தங்கத்து வீடியில் போய் நான் பிள்ளைகளை கூட்டு போன ரோட்டில் தான் போய் பார்க்காரு. அங்கே வந்து சண்டை போட்டு வீட்டில் இருக்கிறவங்கள அடிச்சு அவங்க சொன்னார் நீ வெளியே போயிட்டு சாமான் போனது. எப்படி மாறிட்டாங்க அவங்க? அப்படிதான் மேடம். அவங்க அம்மா அப்படிதான் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுவோம், உங்ககிட்ட ஒரு மாதிரி ஃபோனை பண்ணி மிரட்டுறாங்க மேடம். இன்னும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை ஒரு ஒரு ஆம்பளை கூட இப்படி வந்துட்டு இல்லை பசங்களையும் அந்த பொண்ணையும் தனியாக விட்டுட்டு போச்சுன்னா நம்ம எவ்வளோ கொதிச்சு போவோம். அதே தானே அவள் பண்ணா. என்னால் பார்த்துக்க முடியாது, எனக்கு வேலைக்கு போகணும், பார்த்துக்க சொல்லுங்கள் சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிட்டா. ஆமாங்க, அவங்க தப்பு பண்ணுறாங்க, அதனால தான் நான் தப்பு பண்ணுறேன். இந்த டோனில் தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க காசு கொடுத்து பழக்கிட்டான். இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பேச முடியுமா? இவங்களுக்கு என்ன ஒரு அந்த ஊனமுற்ற பையனை என்ன வந்து பார்க்க முடியாது மேடம். இவன் திருப்பி எப்படி இருந்தால் நம்மக்கிட்ட தானே வந்து நிற்பான் அப்படின்றனால திருப்பி அதே மாதிரி பண்ணுறது. கூட அந்த பையனை கூட இப்போ என்னோட பசங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை மேடம். எல்லாத்தையுமே எடுத்து மேடம். வீட்டில் இல்லாத கேஸு இவங்க சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு. அப்படியெல்லாம் இருக்காது. அந்த மாதிரிலாம் இல்லை மேடம். அவங்களாம் வந்து எதனா ஒரு பழி சுமத்தணும். இப்போ நான் இங்கே வந்து உட்காந்து அவங்க மேலே சொல்கிறாங்க, எதனா ஒன்று சொன்னால் தானே நீங்கள் அதை கேட்பீங்க. நான் எதுவுமே தப்பு செய்யலை, நான் தான் பண்ணேன்னு சொன்னேன், நீங்கள் சும்மா தானே இருப்பீங்க. அதனால எதனா அந்த அம்மா கயத்தி விட்டுட்டு போகிறாங்க பசங்களை. அவர் சொல்லலையே அப்படி. நான் பசங்களை விட மாட்டேன், பசங்களை நான் தான் பார்த்துப்பேன், ஆனால் எனக்கு ஹெல்ப் வேணும்னு தானே அவர் சொல்கிறாரு. அவரோட பொறுப்புலேருந்து அவர் எஸ்கேப் ஆக பார்க்கலையே. அந்த அம்மா பண்ணாங்க. 2 லேடிஸ் அவங்க வந்து எங்களால் முடியாது, பார்த்துக்கிறேன், எவ்வளோ காசு கொடுப்பாரு, அவங்க பொறுப்பே எடுத்துக்கிறதுக்கு விரும்பலை. ஆக்சுவலி இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் மீறி இவர் பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்குது. அவர் எப்படி பார்த்துப்பார் இந்த பையனை? அப்படி வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா யார் சம்பாதிச்சுட்டு வருவா? ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இல்லையா? பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எல்லா வசதியும் இருந்தால் யாரையா ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு போட்டுட்டு அவர் வேலையை பார்க்கலாம். அதுவும் முடியாது. ஹீ நீட்ஸ் ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷலான அட்டென்ஷன் அந்த பையனுக்கு தேவை. ஸோ ஒரு சில எபிசோட்ஸில் தான் நம்ம வந்து ஹெல்ப் கேட்போம். அது மாதிரி இந்த எபிசோடில் இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளும் இவங்களுக்கு லீட்ஸ் கொடுப்போம், விசாரித்து பார்ப்போம், இந்த பசங்களை எங்கே சேர்க்க முடியும் பார்ப்போம். நீங்களும் இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும், உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணணும். ஒரு லீடு கொடுத்தா கூட போதும். இங்கே நம்ம அந்த ரோல் ரிவர்சல் என்னென்னா, எப்போவுமே நம்ம லேடிஸை தான் க்ளோரிஃபை பண்ணுவோம். என்ன கஷ்டம் இருந்தாலும், புருஷன் விட்டுட்டு போனாலும், ஏமாற்றிட்டு போனாலும் பசங்களை கைவிட மாட்டாங்கன்னு. இவங்களை பார்த்தீங்களா? இந்த பையனை பார்த்தீங்களா? சரணை பார்த்தீங்களா? எவ்வளோ கஷ்டம் இருந்துட்டும் அந்த பையனை, குழந்தைங்களை கைவிடுறதுக்கு அவர் விருப்பப்படல. பசங்களை பார்த்துக்கணுன்னு தான் நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஆம்பளைங்களும் இருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோங்க. நிச்சயமாக பசங்களை நல்லபடியாக ஒரு ஹாஸ்டலில் போட்டு படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அடிக்கடி போய் பார்த்துக்கணும், சரிங்களா? ம், சரி சரி. 3 பிள்ளைகளை வச்சு எங்கே இருக்குன்னு அதெல்லாம் பண்ணிக்கலாமே. பசங்களை ஹாஸ்டலில் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் இன்னொரு வீடு வாடகைக்கு எடுங்க. இந்த பசங்களை விட்டாதான் மேடம் நான் இருக்க முடியும். பசங்களை வச்சு நான் இப்போ தனியாக இருந்தா எங்கே வேணா பார்த்துப்பேன் மேடம். பிள்ளைங்களை வச்சு எங்கே மேடம்? நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுங்க. இப்போ போய் திடீர்னு எடுக்க முடியாது மேடம். இப்போ இன்னைக்கு போய் நான் வீடு எடுக்க முடியாது மேடம். டீமில் உங்களுக்கு பேசியோ உதவி பண்ணுவாங்க, சரிங்களா? இல்லை மேடம், இப்போ கூட வீடு இருக்கு. அந்த வீட்டில் வந்து சாவி அவங்க பூட்டிட்டு வச்சிருக்காங்க. திறந்து விட்டா நாங்கள் இருந்துப்போம் மேடம். சரி, நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.